திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, தெருவுல நிக்காதீங்க விவசாயிகளே. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, கடந்த 2021 வருஷம் பிப்ரவரி 21 ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு மாவட்டத்துக்கு வந்து மேற்கு மண்டல விவசாயிகள் மாநாட்டுல விவசாயிகள் சம்மதம் இல்லாம ஒரு அடி நிலத்தை கூட எடுக்க மாட்டேன்னு சொன்னார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிச்சயமா விவசாயிகளுடைய அந்த நில உரிமை காக்கப்படும், வாழ்வாதாரம் காக்கப்படும் என்ற உறுதிமொழியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களை கருத்து கேட்காம எதையுமே செய்ய மாட்டேன்னு சொன்னார். ஆனா என்ன செஞ்சாரு தெரியுங்களா? திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மாவில முப்போகம் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் 2000 ஏக்கரை சிப்காட்டுங்கிற பேர்ல எடுத்து ஃபாரின் கம்பெனிகளுக்கு, வெளிநாட்டு கம்பெனிகளுக்காக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணாங்க. விவசாயிகள் வேண்டாம் வேண்டாம்னு கதறினாங்க, கத்துனாங்க. சொந்த நிலத்துல அமைதியாக காத்திருப்பு போராட்டம் நடத்தினாங்க. ஆனால் அந்த விவசாயிகள் எல்லாம் கலவரம் செஞ்சாங்கன்னு சொல்லி சொந்த நிலத்துல அமைதியா குடிசை போட்டு தங்கியிருந்த விவசாயிகளை போய் குடிசையை பிரிச்சு எறிஞ்சு அந்த விவசாயிகள் பிறகு 10க்கும் மேற்பட்ட விவசாயிகளை சிறையில் அடிச்சு அவங்க மேல பூரா குண்டர் சட்டம் போட்டு, இந்தியாவிலேயே முதல் முறையா குண்டர் சட்டம் போட்ட ஒரு அரசு இந்த திமுக அரசு, இந்த ஸ்டாலின் அரசு. எனவே இந்த அரசுக்கு வாக்களிக்க வேண்டுமா? ஆக இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணியுங்கள், திமுகவிற்கு வாக்களிக்காதீர்கள். நாம மீண்டும் வாக்களித்து நம்மளை தெருவுல நிறுத்திடுவாங்க அப்படிங்கறத நாங்க சொல்றோம். யாருக்கு வேணா வாக்களிங்க, அது உங்க விருப்பம். கூடி கட்டி நோட்டாவை கூட வாக்களிங்க. திமுக மட்டும் தயவு செய்து வாக்களித்து விடாதீர்கள் விவசாயிகளை.